மா குழம்பு போடுங்கம்மா. தம்பி விசில் அடிங்கயா. நிமித்து பிடிங்க. நிப்பாட்டாம குழவை போடுங்க. கொஞ்சம் விசில் அடிங்க. அது பிடிச்சுங்க, விட்டுறாதீங்க. இதற்காக காரி குவிப்பார்கள்.
எப்படி என்ற கவிகள் என்றால் ஆடு மாடு குட்டி மச்சமள குட்டி ஒச்சமள கருங்கடா காவி. அது மட்டுமல்லாமல் எப்படிதான் எனக்கு கவிகள் கொடுப்பார்கள் தெரியுமா? எப்படி கவி கொடுப்பார்கள்? அடையலுக்கு 1000 குட்டியலா இந்த கற்பனைக்கு அழகு குட்டி காவியடா. எனக்கு 1000 குட்டியிலே அழகு குட்டி காவியடா. அடையலுக்கு 300 குட்டியிலே இந்த உள்ளாத கற்பனைக்கு எனக்கு முத குட்டி காவியடா. 300 குட்டியிலே எனக்கு முதல் குட்டி காவியடா. 1000 குட்டியிலே எனக்கு குட்டியிலே குட்டி காவியடா எனக்கு காவியடா. 1000 குட்டியிலே கருப்பு குட்டியிலே அழகு குட்டி காவியடா எனக்கு காவியடா. 300 குட்டியிலே எனக்கு குட்டியிலே முத குட்டி காவியடா எனக்கு காவியடா. 300 குட்டியிலே கருப்பு குட்டியிலே முதல் குட்டி காவி. ஆபத்து அமர்ந்தது குரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அவனால் என்னவென்று தெரியவில்லை. அந்த பெண்ணால் எங்களுக்கு ஆபத்தான், அந்த பெண்ணிற்கு ஆபத்தான் என்னவென்று தெரியவில்லை. மட்டும் சென்று பார்த்தால் நல்லா இருக்காது. அதனால் எனது அழகர்மலை 18ஆம் படி 18 வழக்கங்களை விட்டு படி செய்து கொண்டிருக்கானே அந்த 18ஆம் படி பெரிய கருப்பன் அவனை அழைத்து சென்று அந்த பெண்ணிற்கு என்ன ஆபத்து என்று பார்க்க வேண்டும். அந்த சங்கம் வந்து 2 வனத்தில் யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவன் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். சென்று பார்த்து வர வேண்டும். எப்பொழுது அண்ணனை அழைக்க வேண்டும். எப்ப வருவாரோ வருவார் என்று குடிக்கொண்டிருக்கும் பொழுது அண்ணா தகவல் தெரிவிக்க தம்பி தெரிவிக்க வேண்டும். அண்ணா அந்த கொல்லிமலை காட்டிலே வெட்டையாடி அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணாக்கப்பட்டவன் மகனை சின்ன கருப்பு ஆபத்து ஆபத்து என்று அழுத குரலோடு கேட்டுக் கொண்டிருந்தா. தம்பி அண்ணா உண்மைதான், எனக்கும் கடவுளை வந்தது. தம்பி கருப்பா அண்ணா எங்கிருந்தாலும் ஓடி வர வேண்டும். ஆபத்து ஆபத்து என்று பெண்ணாக்கப்பட்டவா அண்ணா அப்படி பார்க்க வேண்டும். அண்ணா தம்பி அண்ணா நமது நேரடியோ விருப்பம் உண்டு. அப்படி அனுப்பப்படா. இன்றோ என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வேற்றை மயான பணியாகவே வேட்டையாடி சென்று அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அதற்கு முன்னதாக வேட்டைக்கு செய்த ஆனந்தங்களை அனைத்து எடுத்து வர வேண்டும். எப்படி என்றால் அண்ணா வேட்டைக்கு செய்த 5000 எடுத்து வர வேண்டும். சொல்லுங்க எப்படி என்றால் எப்படி எடுத்து வர வேண்டும்?
வேட்டைக்கு போவப்படா நகருப்பு விளம்பு எடுத்து வாடா நகருப்பு வேட்டைக்கு போவப்படா தம்பி கருப்பு விளம்பு கொண்டு வரே தம்பி கருப்பு வேட்டைக்கு போவப்படா நகருப்பு விளம்பு எடுத்து வாடே தம்பி கருப்பு வேட்டைக்கு போவப்படா நகருப்பு விளம்பு எடுத்து வாடே தம்பி கருப்பு தீவாளி தடியில் நகருப்பு அதான் இதுக்கு ஓடி வரே தம்பி கருப்பு தீவாளி தடியில் தம்பி கருப்பு அதான் எடுத்து வரே தம்பி கருப்பு வேட்டைக்கு தகுந்த அனைத்து ஆயுதங்கள் எடுத்து வந்து விட்டோம் எடுத்து வந்து விட்டோம் அப்படி இருந்தாலும் இது வழியாக செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் அக்கா பார்த்தாயா அண்ணா என்ன தெரிகிறது ஏதோ தெரிகின்றவா தெரிகிறது அழகான கண்ணி கண்ணி வைக்க கண்ணி என்னது மலை காலமலை ஒளிப்பா தெரியுது காலமலை அந்த மலையை சுத்தி ஆமா வேட்டையாடியே செல்ல வேண்டும் வேண்டாம் முதற்கு எதற்கு வள்ளி வைக்க வேண்டும் தெரியுமா என்ன செய்ய வேண்டும் மனுக்கு தான் கண்ணி வைப்போம் எந்த கருப்பு அந்த மலையோர ஒட்டி இருந்து அண்ணா கருப்பு மனுக்கு தான் கண்ணி வைப்போம் தம்பி கருப்பு நம்ம மலையோர ஒட்டி இருப்போம் தம்பி கருப்பு மனுக்கு தான் கண்ணி வைப்போம் அண்ணா கருப்பு நம்ம மலையோர ஒட்டி இருந்து தம்பி கருப்பு உனக்கு தானே கண்ணி விட்டோம் என்ன மாட்டி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அப்படியா மலையோர வண்டி இருந்த மலையோர வண்டி வந்த மானுக்கு கட்டி வைத்தோண்டவா உண்மைதான் மானுபடும் கண்ணிகளே மயில் ஒன்று சிக்கி இருக்கிறது சகனத்தடையாக இருக்கிறது என்ன தெரிவிக்கிறீர்கள் ஆமா எப்பொழுதும் நம்ம வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது இதுவரைக்கும் நம்ம வைத்த கண்ணியில் எதுவும் மாறாகிறது உண்மைதான் அதனால் மானுக்கு வைத்த கண்ணியில் மயில் வந்து மாற்றியதால் உண்மைதான் அது நம்மளுக்கு ஏதோ தரங்கள் தெரிகிறது உண்மைதான் அதனாலே கண்ணியை மாற்றி வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் எப்படி என்றால் குளத்தர வண்டி இருந்து நகரும்பு நகரும்பு குளத்தர வண்டி குளத்தர வண்டி இருந்து நகரும்பு கொக்கு போட கொக்கு போட கொக்கு போடு அந்த கொக்கு போட கண்ணியில தம்பி கதவு தம்பி கதவு என்ன தெரிவிக்கிறீர்கள் கொக்கு போடும் கண்ணிகளே புயல் வந்து மாட்டி இருக்கிறது தம்பி மாட்டி இருக்கிறது சமரத்தரை இருக்கின்றதல்லவா அதை எடுத்து விடுவோம் அண்ணா சொல்லட்டும் என்ன செய்வது உன் வழக்கத்திற்கு மாறாகவே நடந்து கொண்டிருக்க ஆமா என்ன பண்ண தம்பி தம்பி நம்ம இப்படியே விட்டு விடுவோம் இப்படியே விட்டு விட்டு விடலாம் சரி நம்ம வேட்டை எதுவும் ஆமா சரியாக படவில்லை உண்மைதான் அதனாலே அண்ணா மாநிலக்கு கண்ணி வைப்போம் சிறு பறவை விட்டு விட்டு பெரும் பொருளுக்கு உண்மைதான் கண்ணி வைக்க வேண்டும் எப்படி அண்ணா அதெல்லாம் அங்க பார்த்தாயா அண்ணா நீ நல்ல பையன் அண்ணா மாநிலக்கு கண்ணி வைப்போம் ஆமா அப்படியா வைக்க வேண்டும் அல்லவா அவ்வளவுதான் மாடுக்குத்தான் கட்டி வைப்போம் மலையோரமா அதை பார்த்தாங்க
அண்ணா என்ன ஆச்சரியம் தம்பி, வெள்ளை மஞ்சளாக ஓடிக்கொண்டிருந்ததல்லவா அந்த வில்லமையை துரத்தி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வெட்டி வெட்டு வில்லால் வீசும் பொழுது அந்த வெள்ள முயலாகப்பட்டது கல் சிலையாக மாறிவிட்டதல்லவா? உண்மைதானா? கல் சிலையாக மாறிவிட்ட பொழுது அதனுடைய வெட்டப்பட்டிருந்த சிரசில் இருந்து ரத்தம் வெள்ளாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா தம்பி? ஆமாம் அண்ணா, அப்படி ஓடிக்கொண்ட நேரத்திலே தம்பி ஏதோ ஆபத்து நேரம் போகிற தெரிகிறது போல் தெரிகின்றது அண்ணா. அப்படி என்றால் இப்படியே விட்டு விட்டாங்க இந்த பூலோகமே, ஆமா இந்த உலகமே ரத்த வெள்ளமாக வாங்கிவிடும். ஆமா, அதனாலே இந்த வனத்திலே மூலிகை செடிகளை படுத்து அந்த ரத்தத்தை நிறுத்த வேண்டும். அப்படியாக தம்பி. அண்ணா தம்பி பாத்தீங்களா என்ன ஆச்சரியம், அந்த கற்சிலையாகப்பட்டது ஒரு அம்மன் போல தெரிந்து விட்டது. உண்மைதான். அதனாலே அம்மனை பாருங்கள். ஆனா நம் தாயாகப்பட்டது ஆங்காரம் கோபம் கொண்டு உள்ள விடுது. உண்மைதான். அதனாலே இங்க உள்ளே ஊனாஞ்செடியை ஊத்தி அதுக்கு ஊஞ்சல் கட்டி ஆமா மலர் பறித்து அதுக்கு தாலாட்டு பாட வேண்டும். எப்படி நீங்க பாட வேண்டும்? எப்படி எல்லாம் தாய் மனம் கொள்ளவில்லைவா? எப்படி என்றால் சந்தன மல்லிகையின் தோழி கட்டி போட்டி தாயை நீகள் சந்தன மல்லிகையின் தோழி கட்டி போட்டி தாயை நீ கண்ணாலோ பாட்டு பாடோ நீரோ தாயே நீ கண்ணோரங்கு உலகையால தாய்க்கு செல்ல கொள்ள நாளைக்கு அவள தீர்க்கவே நாமா கண்மலர் தாயே ஆயி மகமாயி மணி மந்திரே ஆயானவரே அசானம் அறிவுத்தே ஆயி மகமாயி மணி மந்திரே ஆயி உமையானவளே அசானமாரி முத்து சந்தன மல்லிகையில் சுழி கட்டி போட்டி தாயே நீ கண்ணாலர் தாலே நல்லேலோ தாயே அண்ணா பணம் கொடுத்துடலாம். நான் மட்டும் போக முடியாது. பக்கத்துலையாக வருவீங்களா? அதோ செல்லுக்கு வயசாசனுக்கு உதவி செய்ய வேண்டும் போல தாயே. ஆமா, தாங்கள் உத்தரவுப்படி நாங்கள் வருகின்றோம் தாயே, வருகின்றோம். நான் எங்க பிறந்தேன், எப்படி பிறந்தேன், எந்த கொள்ளியா வந்தேன் என்று இதோ எடுத்து கூறுகிறேன் மகனே. எடுத்து சொல்லு தாயே. நான் தமிழை எல்லையிலே